அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதத்தோட டேரட் ரீடிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஜென்ரல் ரீடிங் பார்க்கலாம். முன்னாடி நம்ம ஏஞ்சல் கார்டு ரீடிங் மெசேஜ் என்ன வருது ஏஞ்சல் கிட்டேருந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதம் உங்களுக்கான ஏஞ்சல் கார்டு ரீடிங்லேருந்து மெசேஜ் என்ன வருதுன்னு நம்ம இப்போ செக் பண்ணலாம். மெசேஜ் ஏஞ்சலோட மெசேஜ் பார்க்கும்போது ஓகே, நவ் த ரைட் டைம். ஸோ நீங்கள் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லாவது ஒர்க்குக்காக நீங்கள் உங்களுடைய அப்ஸ்கில் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கனாலும், பிஸ்னஸை இன்னும் ஒரு பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைனா இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணணும், இல்லைனா இப்போ தான் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஒரு ஸ்டார்ட் அப்பாக நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் சரி, இப்போது இந்த பர்ஃபெக்ட் டைமில் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஜூலை மந்த்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஏஞ்சலோட பிளெஸிங்கும் கிடைக்கும். யார் இந்த ஏஞ்சல் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஏஞ்சல்னு சொல்கிறவங்க யார் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ஏன்னா இது வெஸ்டர்னா, நம்மளோட ட்ரெடிஷ்னலாக, யூரோப்பியனா, இது மாதிரிலாம் நம்ம எதுவுமே குழப்பிக்க வேண்டாம். உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ அதான் உங்களோட ஏஞ்சல். நீங்கள் எந்த தெய்வத்தை ரொம்ப விரும்புகிறீங்களோ, எந்த தெய்வத்தை மேலே ரொம்ப அதிகப்படியான நம்பிக்கை வச்சிட்ருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய ஏஞ்சல். அவங்க தான் உங்களை கைடன்ஸ் பண்ணுறாங்க. உங்கள் லைஃப்பில் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு தான் நடக்குது. ஸோ அவங்க தான் உங்களோட ஏஞ்சல், அவங்களோட மெசேஜ் தான் இது. அடுத்ததாக நம்ம டேரட் ரீடிங்கில் ஜென்ரல் ரீடிங் என்ன வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் நம்மளோட டேரட் இந்த மாதத்துக்கு கொடுத்துட்ருக்க ரீடிங். இது ஜென்ரல் ரீடிங். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ், ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூலை கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஏதாவது நீங்கள் ப்ரொகாஸ்டினேட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து கண்டிப்பாக வெளியே வர வேண்டிய டைம் இது. ஆக்ஷனுக்கான டைம் இது. ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் இது மாதிரி ஃபேமிலிக்குள்ளே நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ என்ன சொல்யூஷன், அதற்காக நம்ம தீர்வை நோக்கி தான் நம்மளுடைய நகர்வாக இருக்கணும். இதே மாதிரி பிரச்சனையிலே இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு பிளாக் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாவது இருக்குது இப்போ சிச்சுவேஷன் அப்படின்னு உங்கள் அது ஒர்க்கில் இருக்கலாம், பிஸ்னஸில் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், ஸ்டடீஸில் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அது ப்ரொகாஸ்டினேட் பண்ணாமல் அதை முடிக்காமல் நெக்ஸ்ட்டு நகர்வு கண்டிப்பாக நகராது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியில் வர பாருங்கள். அடுத்ததாக நம்மளுக்கு ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் இருக்குது. ஸ்வாட்ஸ்னால் நம்மளுக்கு தாட்ஸ் அண்ட் திங்கிங் தான் நம்மளுக்கு ப்ரிடாமினண்ட்டாக சொல்கிறது. ஸோ அதை நம்ம கட்டுப்படுத்தணும். அதே மாதிரி பாஸ்டில் இருக்க பிரச்சனைகளை கேரி ஃபார்வர்ட் பண்ண வேண்டாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதை நம்புங்க. அதே மாதிரி இந்த தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்கை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி மற்றவங்க கிட்ட ஏதாவது நம்ம பேச போகும்பொழுது அவங்கள ஹர்ட் பண்ணாமல், இந்த கத்தியோட ஷார்ப்னஸ் எப்படி இருக்குது, அந்த எட்ஜஸ், அந்த மாதிரி அந்த வார்த்தைகளை அவங்கள ஊன் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. கவனம் தேவை, வார்த்தைகளில் கவனம் தேவை. அது என்ன மாதிரி சினாரியோ ஆஃப் லைஃபாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, ஒர்க் வைஸில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி யாரையுமே காயப்படுத்தாமல் பார்த்துக்கோங்க. அது கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அடுத்ததாக நம்மளுக்கு பார்க்க போகும்பொழுது 10 ஆஃப் பென்டக்கல்ஸ். 10 ஆஃப் பென்டக்கல்ஸ்ன்றது ஒரு ட்ரெடிஷ்னல் வேல்யூ கொண்ட ஒரு கார்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சினாரியோலேருந்து நீங்கள் கடந்து வந்தால் தான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு உங்கள் லைஃப்பில். அதை நீங்கள் கிராப் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு இதெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மந்த்து காத்துட்ருக்கு. அது நீங்கள் ஒரு அப்ராட் போகிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் உங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை நீங்கள் இன்னுமே பெருசாக ஆக்க நினைக்கிறீங்கனாலும் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான மாதமாக இருக்குது. இல்லை நீங்கள் ஸ்டடீஸ்க்காக அப்ராட் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மந்த்லேருந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் ஒரு மென்டல் உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சால்வ் பண்ணிக்கோங்க. அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ப்ரொகாஸ்டினேஷன் இருக்குது, நீங்கள் தள்ளி
போட்டுகிட்டே இருக்கீங்க, லேசினஸ் இருக்குன்னா அதெல்லாம் கண்டிப்பாக விட்டுட்டு வாங்க. உங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அந்த ஜாபை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான மாதமாக இருக்குது. ரிலேஷன்ஷிப்பும் அதே மாதிரி தான். நீங்கள் மேரேஜ்க்காக அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி சப்போர்ட்டோடு நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது.